இப்ப வரைக்கும் கொலைகளை பத்தின தகவல்களை சொல்ல 3029 கால்ஸ் வந்திருக்கு. அதுல பாதி பேர் ஆர்வத்துல கால் பண்ண பொதுமக்கள். ஆனா ஒரு 14 பேர் கிராவை பார்த்ததாகவும் அவனை நல்லா தெரியும்னு சொல்றாங்க. கால் பண்ணவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ நாங்க சீக்கிரட்டா கலெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஒருத்தருக்கு கூட கிராவை பத்தின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியல. குறிப்பா சொல்லணும்னா நான் தான் கிரான்னு சொல்லி 21 பேர் கால் பண்ணிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. நாங்க எதையும் சாதாரணமா எடுத்துக்கல. அந்த 21 பேரோட நாங்க ரகசியமா கலெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் விக்டிம்ஸ். சார், தொடர்ந்து பண்ண விசாரணையில குற்றவாளிகள் எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. முக்கியமா அவங்க மரணத்துக்கு முன்னாடியே ஜப்பான் நாட்டு மக்களுக்கு பரிச்சயமாயிருக்காங்க. அடுத்து எல்லோட கோரிக்கைக்கு இணங்க பாதிக்கப்பட்டவங்களோட இறந்த நேரத்தை விசாரிச்சோம். ஜப்பான் டைம் படி சாயங்காலம் 4 மணில இருந்து நைட்டு 2 மணிக்குள்ள கொலைகள் நடந்திருக்கு. குறிப்பா நைட்டு 8 மணில இருந்து 12 மணிக்குள்ள 68% கொலைகள் நடந்திருக்கு. அடுத்து வார கடைசி நாட்கள்ல இறப்போட நேரம் ஒரே மாதிரி இல்லாம வித்தியாசமா தான் இருக்கு. இது ரொம்ப அருமையான தகவலா இருக்கே. நடந்த கொலைகளோட நேரத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம தேடுறவன் ஒருவேளை ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். என்னோட உள்ளுணர்வுனால